சென்னைக்கு 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் காரணமாக காசிமேடு மற்றும் எண்ணூர் கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகமானது அதிகரித்து கடல் அலைகள் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடல் சீற்றத்தை காண வரக்கூடிய மக்களை போலீசார் அங்கிருந்து திருப்பி அனுப்பி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது சூழல் என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டிட்வா புயல் காரணமாக கடலோர பகுதிகளில் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக நாகப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரை தரைக்காற்றினுடைய வேகம் என்பது 60 to 70 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல கடலோர பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக கடலினுடைய அந்த அலை என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது. முக்கியமாக அந்த காசிமேடு துறைமுக பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்றின் காரணமாக அந்த பகுதிகளில் வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. முக்கியமாக அந்த பகுதிகளில் மீனவர்கள் அந்த படகுகளில் ஏதேனும் வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த அடையாள அட்டைகளை காண்பித்த பிறகு மட்டுமே போலீசார் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த பகுதிகளில் தடுப்புகள் எல்லாம் அமைத்து சோதனை செய்து அந்த மீனவர்கள் என்றால் மட்டும் அந்த அடையாள அட்டையை காண்பித்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வெளியாட்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது. வழக்கமாகவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்றால் பொதுமக்கள் வெளியே இருந்து வருகை தந்து இந்த பகுதிகளில் ஏதோ சுற்றுலாவுக்கு வருகை தருவது போல் அந்த அலைகளோடு சேர்ந்து அந்த நின்று அந்த செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். எனவே அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. அவர்களை திருப்பி அனுப்பி வருகிறார்கள். மேலும் மீனவர்கள் என்றால் மட்டும் படகுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. அதே போல எண்ணூர் பகுதிகளிலும் கூட தொடர்ந்து அந்த அலை என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.